குறிப்பாக சமீப காலமாக வந்துட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் என்ன தான் நடக்குது, ஆல்மோஸ்ட் என்கவுண்டரின் பிறப்பிடமாகவே தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கிறான். இது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருந்த இடங்களில் வந்துட்டு சினிமா பாணியில் வந்துட்டு என்கவுண்டர் நடந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இல்லையா? ஆந்திராவில் கைது பண்ண அந்த வீடியோலாம் கூட வந்துச்சு, சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்துச்சு. சென்னைக்கு வந்த பிறகு சென்னையில் எங்கன்னா வச்சு விசாரணை பண்ணியிருப்பாங்க. விசாரணை பண்ணிவிட்டு அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, போட்டு கழட்டியிருக்காங்க. போலீஸ் சினிமாலெலாம் நீ ஓடு ஒரு காட்டில் போய் நிப்பாட்டி வாகனத்தை நீ ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் சினிமாவில் தான். நிஜத்தில் அப்படி இல்லை. நிஜத்தில் எங்கே போலீஸ் காவல் நிலையத்தில் வச்சு சுட்டு கொண்டுட்டு அவனை வண்டியில் தூக்கி போட்டுட்டு நேராக எதுவுமே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு 2 பேர் அவர் ஆயுதம் வச்சுருந்தார், எங்களை தாக்க வந்தார், அதனால் எங்களுக்கு பாருங்கள் இங்கே வெட்டுப்பட்டு என்ற மாதிரி 2-3 கட்டு போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்த மாதிரி ஒரு சீன் போடுவாங்க. அப்போது அங்கே செய்தியாளர் பேசுவார், இந்த பக்கத்துலேருந்து வாகனம் வந்தது, நிறுத்துனாங்க, இவர் இறங்கி துப்பாக்கி எடுத்துகிட்டு இப்படி ஓடினார், காவல்துறை இப்படி ஓடிச்சு. இவங்க ஒரு டைரெக்ஷன், அதாவது காவல்துறை கதை திரைக்கதை வசனம் எழுதி இவங்ககிட்ட மீடியாக்காரங்கிட்ட கொடுத்தா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவங்க ஒரு விதமாக எல்லா மக்களும் ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் அவர். ஆனால் காவல்துறை எவ்வளோ மன்றாடி கேட்டு கூட சரணடைய மறுத்து விட்டார். அவரிடமிருந்த துப்பாக்கி கொண்டு எங்களை தாக்கினார். அதனால் நாங்கள் சுட்டோம். அவர் சுட்டது எங்கள் மேலே போடல, நாங்கள் சுட்டோம். அவர் நெஞ்சில், அதுவும் இடது நெஞ்சில் கரெக்டாக போய் பாஞ்சிச்சா. கதை விட்டாங்க இல்லையா? அதே கதை டைரெக்ஷன் தான் இன்றைக்கி இங்கே சிசிங் ராஜா விஷயத்துலேயும் அதே கதை தான் விட்டுருக்காங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது திரு தடா ரஹீம் அவர்கள். சரி, இப்போது என்கவுண்டர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். குறிப்பாக சமீப காலமாக வந்துட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் என்ன தான் நடக்குது, ஆல்மோஸ்ட் என்கவுண்டரின் பிறப்பிடமாகவே தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கிறான். இது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருந்த இடங்களில் வந்துட்டு சினிமா பாணியில் வந்துட்டு என்கவுண்டர் நடந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இல்லையா? உண்மையிலேயே இந்த என்கவுண்டர்லாம் எதற்காக செய்யப்படுது? இதனுடைய ஆரம்ப புள்ளி என்ன? இப்போ என்கவுண்டர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் என்கவுண்டர் எப்போ ஆரம்பிக்கப்படுனா 79-80 வாக்கில் தான் என்கவுண்டரே ஆரம்பிக்கிறாங்க. தருமபுரியில் அப்பு பாலன் என்ற நக்சல்பாரி அமைப்புகள் சேர்ந்தவங்களை என்கவுண்டர் பண்ணாங்க. தேவாரம் தலைமையிலான ஒரு டீம் என்கவுண்டர் பண்ணது. இப்போ அவங்க ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க, காட்டுக்குள்ளே பதுங்கியிருந்தாங்க, ஆயுதங்களை வச்சுருந்தாங்க. அவங்க எங்களை தாக்க வந்தாங்க, நாங்கள் சுட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ கதை கட்டினாங்க. அதாவது அப்பு பாலன் என்ற நபர்கள் தான் முதல் என்கவுண்டர், தமிழ்நாட்டில் முதல் என்கவுண்டருக்கு பலியான நபர்கள்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான். அதுக்கு முன்னாடி இல்லை. 79-80 வாக்கில் நடந்த ஒரு நிகழ்வு அது. அவங்கள சுட்டு கொண்டுட்டு அவங்க நக்சல்பாரியில் மிக முக்கியமான போராளிகளாக இருந்தாங்க அவங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சுட்டு கொண்டுட்டு அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை வந்தவுடனே, இல்லை அவங்க எங்கள்கிட்ட சுட வந்தாங்க, நாங்கள் திருப்பி சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த ஒரு மோதலின் எதிரொலி தான் என்கவுண்டர்னு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்படின்னு சொன்னால், காவல்துறை எதுக்கு துப்பாக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், இப்போ இன்ஸ்பெக்டரோ உயர் அதிகாரிகளோ துப்பாக்கி எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, ஒன்று மக்களை பாதுகாக்கிறது, இன்னொன்று சமூக விரோதிக்கிட்டேருந்து தமக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து அவங்க தற்காத்து. இந்த 2 விஷயத்துக்காக தான் அவங்க துப்பாக்கி வச்சுருக்காங்க காவல்துறைனா எல்லாரும் வச்சுருக்கிறது இல்லை, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ரேங்குக்கு மேலே உள்ளவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அது அப்படியே மருவி இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஒவ்வொரு அரசனுடைய கட்டளைக்கு இணங்க அந்த துப்பாக்கிகள் வேலை செய்தோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் இன்றைக்கி சமூக ஆர்வலருக்கு மத்தியில், மனித உரிமை ஆர்வலருக்கு மத்தியில் ஒரு சந்தேகம் எழும்பியிருக்கு. ஆரம்ப கட்டத்தில் அப்போவையும் பாலனையும் என்கவுண்டர் பண்ணிவிட்டு இவங்க சொன்ன விஷயங்களுக்கும் இன்றைக்கி இப்போ சிசிங் ராஜாவிலையும் நடந்த என்கவுண்டரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதுக்கு நடுப்புற பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட, குறைஞ்ச 200-250க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள் இந்த இடைப்பட்ட 80லேருந்து இப்போ 24 வரையிலும் நடந்த என்கவுண்டர் பார்த்திங்கன்னா 200க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள். குறிப்பாக 98லேருந்து 2024 இப்போ வரைக்குமே 125 என்கவுண்டர் நடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதான் 100க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள் நடந்திருக்கு. இப்போ இந்த என்கவுண்டர்லாம் எப்படின்னு சொன்னால், இப்போது இந்த சினிமாக்களில் பார்ப்பீங்க எப்படின்னா, அவங்களும் சுடுவாங்க, நம்மளும் சுடுவாங்க. அது திருப்பி சுடும்போது அப்போ ஆயுதம் வச்சுருக்கும்போது அவங்க சுடும்போது நம்ம திருப்பி சுட்டு நம்ம உயிரை தற்காத்துக்கிறதுக்காக சுடுறது தான் என்கவுண்டர்ன்றது. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்குங்க, எங்கிட்டேருந்து துப்பாக்கி இருக்குது, நீங்கள் திடீர்னு என்னை சுட வரீங்க, அப்போ நான் எடுத்து உங்களை சுட்டுட்டு
என் உயிரை நான் காப்பாற்றிக்கிறேன், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் ஒரு போலீஸ் இல்லையா, அதனால் நான் வந்து மக்கள் பணி செய்யும்போது சமூக விரோதியால் எனக்கு ஆபத்து இருக்குது, அதனால் நான் என் துப்பாக்கி எடுத்து அந்த சமூக விரோதியை கொண்டுட்டேன் அப்படின்றதுக்காக தான் அந்த துப்பாக்கியே அவங்க. ஆனால் இவங்க இப்போ நடத்தக்கூடிய என்கவுண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் என்கவுண்டர் தான். இதெல்லாம் வந்து எப்படின்னா போலீஸ் திட்டமிட்டு கொலை பண்ணுது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நேற்று சிசிங் ராஜாவே எடுத்துங்க, ஆந்திராவில் கைது பண்ணுறாங்க. கைது பண்ண அந்த வீடியோலாம் கூட வந்துச்சு, சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்துச்சு. கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவரை வந்து வாகனத்தில் கூப்பிட்டு வராங்க. சுமார் ஒரு 300-400 கிலோமீட்டர் தாண்டி இங்கே சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்த பிறகு சென்னையில் எங்கன்னா வச்சு விசாரணை பண்ணியிருப்பாங்க. விசாரணை பண்ணிவிட்டு அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, போட்டு தள்ளிட்டிருக்காங்க, அவரை சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. கொன்னுட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிட்டு ஒரு ஸ்பாட்டு காவல்துறை நிர்ணயிக்கும். ஒரு ஸ்பாட்டு, இந்த இடம் சுட்ட ஸ்பாட்டு வேறு, நிர்ணயிக்கிற ஸ்பாட்டு வேறு. சுட்டதெல்லாம் அங்கே வச்சே சுட்டுருவாங்க. சினிமாவில் வந்து ஓட விட்டு சுடுறது அதெல்லாம் இல்லை. போலீஸ் சினிமாலெல்லாம் நீ ஓடு, ஒரு காட்டில் போய் நிப்பாட்டி வாகனத்தை நீ ஓடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சினிமாவில் தான். நிஜத்தில் அப்படி இல்லை. நிஜத்தில் எங்கே போலீஸ் காவல் நிலையத்தில் வச்சு சுட்டு கொண்டுட்டு அவனை வண்டியில் தூக்கி போட்டுட்டு நேராக எதுவுமே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு 2 பேர் அவர் ஆயுதம் வச்சுருந்தார், எங்களை தாக்க வந்தார், அதனால் எங்களுக்கு பாருங்கள் இங்கே வெட்டுப்பட்டுன்ற மாதிரி 2-3 கட்டு போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்த மாதிரி ஒரு சீன் போடுவாங்க. ரெண்டாவது, அந்த ஸ்பாட்டு எங்கே என்கவுண்டர் நடந்தது ஸ்பாட்டு, அந்த என்கவுண்டர் ஸ்பாட்டை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, பெரும்பாலும் அதிகாலை இல்லை இது நடந்த மாதிரி, அது நைட்டே முடிஞ்சிருக்கும் என்கவுண்டர், ஆனால் அதிகாலையில் காலையில் வந்து நடந்த மாதிரி, இல்லைன்னு சொன்னால் இரவு 7 மணிக்கு மேலே இருட்டின பிறகு, அது மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு 4-5 பேரிகேட்டை போட்டுருவாங்க. பேரிகேட்டை போட்டு அங்கே ஒரு 10-15 போலீஸை நிப்பாட்டுவாங்க, அங்கே லோக்கல் போலீஸ். அப்போ மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இதேமாரி என்கவுண்டர், எந்த இடம் சார், எந்த இடம் சார், எல்லா மீடியாவும் எந்த இடம், இந்த இடம் ஸ்பாட்டு லொக்கேஷன், எல்லா மீடியாவும் போயிடுவோம். எல்லா மீடியாவும் லைவாக ஒளிபரப்புவாங்க. என்னத்தை லைவாக ஒளிபரப்புவாங்கன்னு சொன்னால், அவங்க போட்டிருக்கக்கூடிய போலீஸ் போட்டிருக்கக்கூடிய பேரிகேட்டு, அப்புறம் அந்த ஒரு பிளாஸ்டிக்கில் இது கட்டியிருப்பாங்கள்ல போலீஸ் போகாதீங்கன்னா அது, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு 4-5 போலீஸ்காரங்க திரும்ப லைவ், அது நேரடி ஒளிபரப்பு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அப்போது அங்கே செய்தியாளர் வந்து பேசுவார். என்ன பேசுவார்னா, இந்த இடத்துல தான் இந்த பக்கத்துலேருந்து, அதாவது போலீஸ் சொன்ன விஷயத்தை வச்சுட்டு இவங்க கொஞ்சம் கதையை விட்டு, இந்த பக்கத்துலேருந்து வாகனம் வந்தது, நிறுத்துனாங்க, இவர் இறங்கி துப்பாக்கி எடுத்துகிட்டு இப்படி ஓடினார், காவல்துறை இப்படி ஓடிச்சு, இவங்க ஒரு டைரெக்ஷன். அதாவது காவல்துறை கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இவங்ககிட்ட மீடியாக்காரங்கிட்ட கொடுத்தா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவங்க ஒரு விதமாக வந்து எல்லா மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். அவரை வந்து கொன்னுட்டு அவரை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை எப்படி பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா, அந்த இடத்துல கொண்டு போய் தான், இப்போது சில மனித உரிமை ஆர்வலர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவனை அங்கே போய் தான் கொண்டு போய் கொன்னாங்கன்றாங்க. ஆனால் அப்படி கொள்வது இல்லை, எங்கே விசாரணை பண்ணாங்களோ அங்கேயே போட்டு தள்ளிடுது போலீஸு. ஆனால் அந்த ஸ்பாட்டை வந்து மீடியாவுக்கு சொல்லி மக்கள் மத்தியில் அங்கே தான் நடந்தது என்கவுண்டர்ன்ற மாதிரி நம்ப வைக்கிறாங்க பாரு. இதுதான் காவல்துறையினுடைய மிகப்பெரிய திறமை. இப்போ இரவு நேரத்தில் வந்துட்டு ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, காலையில் வந்துட்டு மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டுறாங்க. இப்போ காலையில் தான் சுட்ட மாதிரி காட்டுறாங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் காணப்போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த டைம் தெரியும், எல்லாமே தெரியும் அப்படின்னும் போது, அப்போ டாக்டர்லேருந்து எல்லாமே இதுக்கு உடந்தையாக தான் இருக்காங்களா? எல்லாமே அது ஒரு சிஸ்டமுங்க. அது ஒரு ஃபேக் சிஸ்டம் மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா. இல்லை, அது எப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, நீங்கள் இப்போ நமக்கு அவசரமாக ஏதோ நம்ம போயிட்டே இருப்போம், ஏதோ கார்லேயே ஏதோ ஒரு அடிப்பட்டு என்ன ஆகுனா கையில் ரத்தமாக விழும், கிழிஞ்சிடும் கை. நம்ம போய் டாக்டர்கிட்ட காட்டி இன்ஜெக்ஷன் போடுங்க, இது தையல் போடுங்க, இதேமாரி ஆச்சுன்னா, இல்லையே இது ஏதோ கத்தி வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கே, நீங்கள் ஏஆர் போடுங்க மேடம், ஏஆர் போட்ட அப்புறம் இது கொடுங்க, ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்கிறான் டாக்டர். இல்லைங்களா, அது ப்ரொசீஜர் தான். ஆனால் அதே இது ஒரு மனுஷனை கையோ அல்லது காலையோ உடைச்சி இது மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்க. போலீஸ் கையோ காலையோ உடைச்சி மருத்துவமனைக்கு ரத்தம் சொட்டு விழுது. ஆனால் மருத்துவர்கள் எந்த கேள்வியும் எழுப்புறதில்லை, உடனே அவனுக்கு மாவு கட்டு போட்டு அனுப்புகிறாங்க. அப்போ இங்கே ஒரு சாதாரண மக்கள் ஒரு சின்ன கீரல் கூட ஏற்பட்டு அதை போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்கள் சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸு அவங்களா கையை உடைச்சி காலை உடைச்சி கூப்பிட்டு போனாலும் இது எப்படி உடைஞ்சிது, என்ன உடைஞ்சிது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் கேட்கணும். இது நீங்கள் உடைச்சிங்களா, யார் காவல்துறை உடைச்சிங்களா
இது காவல்துறை படிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு உண்டான ப்ரொசீஜராக எழுதி இதேமாரி காவல்துறை தான் இந்த கை உடஞ்சிருக்கு, காவல்துறையால் தான் இந்த கால் உடஞ்சிருக்குன்னு எழுதி அதன் பிறகு தான் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். ஆனால் எந்த மருத்துவமனை அப்படி கொடுக்குது? போலீஸ் என்ன சொல்லுதோ அப்படியே தலைவணிக்கு அப்படி தானே கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஸ்டேஷனில் இப்போ சமீபத்தில் கூட இந்த குதிரை வண்டி ஓட்டக்கூடிய ஒரு நபர் ஸ்டேஷனில் வந்து ஹெல்மெட்டால் அடித்து கொல்லப்படுறார். போஸ்ட்மார்ட்டம் போகுது. போஸ்ட்மார்ட்டம் என்ன, போலீஸ் என்ன சொல்லுதோ அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன, ஹார்ட் அட்டாக்கு. ஆனால் அதன் பிறகு விசாரணை பண்ணி அது வந்து அடித்து தான் கொண்டாங்கன்னு சொல்லி சஸ்பெண்டெல்லாம் ஆனாங்க அந்த அதிகாரிகள் காவல்துறையில். இந்த நபர்கள் சஸ்பெண்டெல்லாம் ஆனாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன கொடுக்குறான்? ஹார்ட் அட்டாக்னு கொடுக்குறான். அப்போ போலீஸ் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து மருத்துவத்துறையும் செய்யுது. புரியுதுங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வந்து முதல் கொட்டியே கொண்டுட்டு இவங்க வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் இதுவரையும் பாருங்கள், அந்த லைவ் ஒளிபரப்புறாங்களே அந்த ஊடகங்கள், நீங்களே எத்தனையோ இது பார்த்துருப்பீங்க. அங்கே பாடி இருக்குமானா இருக்காது. அது சுட்டு கொல்லப்பட்ட அந்த ரவுடியினுடைய பாடி அங்கே இருக்குமானா இருக்காது. இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் 1000 கேள்விகளை அங்கே எழுப்பீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க ஊடகங்கள். ஏன்னா அந்த கொன்ன அந்த ரத்தம் எப்போ, அது உடனே சுட்டதா இல்லை நீண்ட நேரத்துக்கு பாடியை பார்த்தாலும் தெரியல, நல்லா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதனால தான் என்ன பண்ண, பாடி இதுவரையிலும் என்கவுண்டர் பண்ண ஒரு பாடியோட நீங்கள் ஒரு வீடியோ காமிங்க. என்கவுண்டர் பண்ண உடனே மீடியாவை கூப்பிட்டு பாடி எடுத்து எதுவுமே இல்லை, எடுக்கவே மாட்டாங்க. சரி, நீங்கள் இப்படியும் நினைக்கலாம், அவங்க என்ன கனவாக கண்டாங்க, யார் கனவாக கண்டாங்க இந்த இடத்துல தான் நாங்கள் என்கவுண்டர் பண்ண போகிறோன்னு மீடியாவை முதல் கொண்டு வரத்துக்கு அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சரி மீடியா வரவில்லையும் அந்த பாடி எடுக்காமல் இருக்கலாம் இல்லையா? நீங்கள் குறைஞ்சபட்சம் மீடியா வரவில்லையும் அந்த பாடி எடுக்காமல் இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் ஒன்ஸ் அப்போ அந்த மீடியா வரதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். இப்போல்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா மீடியாவும் போயிடுவோம் இருக்காங்க இல்லையா? சிட்டிக்குள்ளே வந்து 1/2 அன் ஹவரில் வந்து எல்லா மீடியாவும் போய் ஆஜராகிடுவாங்க. அந்த 1/2 அன் ஹவர் நீங்கள் அந்த பாடியை எடுக்காமல் இருக்கலாம் இல்லையா? அப்போ ஏன் இந்த பாடியை வந்து இவங்க அங்கே வச்சு என்கவுண்டர் பண்ணுறதே இல்லை? இதுதான் மெயின் காரணம். எங்கேயோ சுட்டு எடுத்து போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் போட்டு ஸ்பாட்டை அங்கே காமிக்கிறாங்க. அதாவது இவங்க சுட்டாங்க இல்லையா, ஸ்டேஷனில் வச்சு அவங்கள சுட்டு கொள்கிறாங்க இல்லையா, ஸ்பாட்டை அவங்க காமிக்கிறாங்க. திருவங்கடத்தை கொண்டாங்க, அவர் வந்து பதுக்கி வச்சிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக அழைத்து செல்லும்போது அவர் என்ன பண்ணார், தப்பிச்சு ஓடிட்டார். ஆனால் காவல்துறை எவ்வளோ மன்றாடி கேட்டு கூட சரணடைய மறுத்து விட்டார். அவரிடமிருந்த துப்பாக்கி கொண்டு எங்களை தாக்கினார். அதனால் நாங்கள் சுட்டோம். அவர் சுட்டது எங்கள் மேலே போடல, நாங்கள் சுட்டோம். அவர் நெஞ்சில், அதுவும் இடது நெஞ்சில் கரெக்டாக போய் பாஞ்சிச்சா. கதை விட்டாங்க இல்லையா? அதே கதை டைரக்ஷன் தான் இன்றைக்கி வந்து இங்கே சிசிங் ராஜா விஷயத்துலேயும் அதே கதை தான் விட்டுருக்காங்க. அவர் 2 முறை சுட்டால் 2 முறையும் வாகனத்தில் பட்டுது. ஆனால் நாங்கள் சுட்டது இடது நெஞ்சில் கரெக்டாக போய் குத்திக்கிச்சு. என்னையா இது கதை? அப்போது இந்த என்கவுண்டர்ன்றது அப்பு பாலனு தொடர்ந்து இன்றைக்கி வந்து தமிழகம் முழுவதும் இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது. ஏன் நீதிமன்ற காவலில் இருக்கும்போது கூட இது போன்ற என்கவுண்டர் நடந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் மணல்மேடு சங்கர்னு. அப்போ முட்டரவி வந்து 2006 வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அப்போ முட்டரவி என்கவுண்டர் செய்யறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய திமுகவினுடைய அமைச்சர் KN நேரு சொல்லி தான் என்கவுண்டர் பண்ணார். ஏன்னு சொன்னால், முட்டரவி வந்து ராமஜெயம் என்கின்ற, அதாவது KN நேருடைய தம்பியை மிரட்டினார் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் என்கவுண்டர் செய்யப்படுறார். வேறு எந்த காரணமுமே இல்லை. அவர் செஞ்ச குற்ற செயலுக்காக செஞ்சிருந்தால் அது வேறு விஷயம். அவர் செஞ்ச குற்ற செயலுக்காக இல்லை. நான் யார்கிட்ட வந்து யார் மிரட்டுறது இல்லை, அது இப்படி கூட எடுத்துக்கலாம்ல. அவர் செய்த குற்றச்செயல் இது சுற்றி கடைசியில் எப்படி வருது பாருங்களா. ஒரு மினிஸ்டருடைய தம்பியே மிரட்டுறாருன்னா நாளைக்கு பொதுமக்களுக்கு எவ்வளோ அச்சுறுத்தலாக இருக்கும். அதாவது மிரட்டல்ன்றதை விட ஒரு விஷயத்துக்கு போகிறோம். இப்போ இந்த இடம் என்னுடைய இடம், இந்த இடம் நீங்கள் உங்களுடைய மினிஸ்டர் உங்களுடைய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இல்லை இந்த இடம் எந்தன்னு நீங்கள் உரிமைக்கு வர்றாருங்க. இப்போ நான் வந்து ரவுடியாக இருந்தாலும் நான் வந்து இந்த இடம் உரிமையாளருக்கு ஆதரவாக போகிறேன்னா அப்போ நான் அயோக்கியனா, அமைச்சருடைய தம்பி அயோக்கியனா? அப்போது என்ன இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, யாருக்கிட்ட என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காகவே அன்னைக்கு வந்து 2006 வந்து முட்டரவி என்கவுண்டர் செய்துவிட்டார். முட்டரவி என்கவுண்டர் செய்யப்பட்ட உடனே வந்து மணல்மேடு சங்கர் உஷாராயிட்டார், நம்மளே என்கவுண்டரில் போடுவாங்கன்னு. அவங்களுடைய தாயார் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் எல்லா இடத்துலையும் மனு போடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் மனு கொடுக்குறாங்க. ஆனால் அன்றைக்கி பூண்டி கலைச்செல்வன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், போய் கலைஞர்கிட்ட போய் சண்டை போகிறார். எப்படி என் கூட இருந்த முட்டரவியை நீங்கள் என்கவுண்டர் பண்ணலாம்? இன்றைக்கி முட்டரவி போயிட்டதுனால எனக்கு ஆபத்து இருக்குது. உனக்கு யாரால் ஆபத்து? மணல்மேடு சங்கரால் ஆபத்து. சரி விடு, அவனையும் போட்டு தள்ளிடலாம். 2006 சொன்னது யாரு?
அன்றைய முதல்வர். யார் அவர்? அது அவர் சொல்லி தான். ஏன்னா காவல்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தானேங்க இருக்குது. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது முத்தரவி என்கவுண்டரோ இல்லை மணல்மேடு சங்கரோ என்கவுண்டரோ நிச்சயம் முதல்வருக்கு தெரிவிக்காமல் இவங்களா போலீஸாக சுட்டுக் கொள்ள மாட்டாங்க. இதுதான் மெயின் காரணம். இல்லை, இப்போ என்கவுண்டருங்கிறது வந்து தற்செயலாக நடக்கப்படுற ஒரு சூழல் அப்படின்னு தான் நாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதல்வர்கிட்டலாம் பர்மிஷன் வாங்கிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பிளான்டு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கவுண்டர்லேயே ஒரே ஒரு என்கவுண்டரு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு என்கவுண்டரு 2018 ராயப்பேட்டையில் வந்து ஆனந்தன்னு ஒரு பையன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் நைட்டு ஃபுல்லாக வந்து போதையில் இருக்கான், மாத்திரை போதையில் இருக்கான். போதையில் இருக்கும்போது அதாவது போலீஸ் ரவுண்ட்ஸ் வருவாங்கல்ல, அவரை வந்து வெட்டிடுறான், போலீஸை வெட்டிடுறான். அந்த வெட்டியதற்காக நடந்த ஒரு என்கவுண்டர் அதுதான். போலீஸை தாக்கிய சம்பவம்னு பார்த்தீங்கன்னா அதுதான். மற்ற அனைத்துமே எதுவுமே வந்து போலீஸை வந்து ரவுடிங்க வந்து தாக்கவே மாட்டாங்க. இப்போ நேற்று கூட சிசிங் ராஜா பிடிக்க போகிறாங்க. ஆனால் காவலர்கள் ரொம்பலாம் இல்லை, ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க காவலர்கள். அவன் நினச்சா அவங்க கூட 5-10 பேர் வந்திருக்காங்க. ஆந்திரா மாநிலம் தப்பிச்சு எப்படியாவது தள்ளி விட்டு போயிருக்கலாம். நான் காவல்துறைன்னு சொன்னால் அப்படியே சரண்டர் ஆகிடுவான். இது ரவுடிஸுக்கே உண்டான இயல்பான குணம். இது சொல்கிறேன் நான். ரெண்டாவது, இதுவரையும் இவங்க ரவுடி 8 கொலை 5 கொலை 4 கொலை 3 கொலை பண்ணார், இத்தனி வழக்குன்னு எல்லாமே சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா. இந்த வழக்குகள் எல்லாமே ஒரு ரவுடி இன்னொரு ரவுடி குழு, அவங்க குழுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகள் தான். பொதுமக்களோ அரசு அதிகாரோ அல்லது காவல்துறையோ இல்லை. இந்த கொலையில் பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் இல்லை, அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயந்தான். ரவுடிங்களுக்குள்ளே நீ பெரியவனா நான் பெரியவனா. அதிகபட்சமாக இந்த கொலைகள் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். அது ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து நீங்கள் ஒரு பெரிய ரவுடி நான் ஒரு பெரிய ரவுடி, உதாரணத்துக்கு சொன்னேன், உண்மையில் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய ரவுடி நான் ஒரு பெரிய ரவுடி, உங்களுக்கு வந்து 2ஆம் 3ஆம் நம்பர் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறோம் பல லட்சம் ரூபா மறைமுகமாக கொடுப்பான். அது எனக்கு தெரிஞ்சு நானும் போய் கேட்பேன். அப்போ நான் வந்து அந்த ஆள் கொடுக்க மாட்டான், அந்த பிஸ்னஸ் 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொடுக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணா, இவன் அவனுக்கு தான் கொடுக்குறான் விடக்கூடாது இவனு, அதுக்காக நடந்த கொலைகளும் இருக்குது. அதை தவிர்த்து உங்கள் ஆளுங்க எங்கள் ஆளுங்க உங்கள் ஆளுங்க இப்படி மாறி மாறி வெட்டிக்கிட்டு இறந்த வழக்குகள் தான் இவங்க அத்தனை பேர் மீதும் இருக்குது. இந்த ரவுடிஸ்ன்னு சொல்கிறாங்களே அத்தனை பேர் மீதும் இப்படியாப்பட்ட வழக்குகள் தான். பொதுமக்களை தாக்கியோ அல்லது அரசு அதிகாரிகள் தாக்கியோ எதுவுமே இது போன்ற நிகழ்வுகள் இல்லை. அதனால தான் இந்த வழக்குகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் நிற்கிறதே இல்லை. ஏன்னு சொன்னால் காவல்துறை அஜாக்கிரதையாக தான் இந்த வழக்கையை எதிர்கொள்கிறாங்க. ஒருத்தனை கைது பண்ணி அவனை வந்து ஜெயிலில் அனுப்புகிறாங்க. ஜெயிலில் அனுப்பிட்டு அதன் பிறகு அந்த வழக்கில் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட குறைஞ்சது 10-20க்கும் மேற்பட்ட சாட்சிகளை சேகரித்து ஆதாரங்களை சேகரித்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மற்றும் அந்த வாக்குமூலங்கள், அந்த சாட்சிகள்கிட்ட இந்த வாக்குமூலங்கள் இதெல்லாம் வந்து முறையாக ஃபைல் பண்ணி குற்றப்பத்திரிகை விரைவாக நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் என்ன பண்ணுன்னா இவங்களுக்கு தண்டனை கொடுத்து சிறையில் வைக்கும். இன்றைக்கி சிசிங் ராஜாவுக்கு வந்து 30 வழக்கு இருக்குன்றீங்க, இவ்வளோ வரையிலும் நீங்கள் ஏன் விட்டீங்க காவல்துறை? நான் கேட்குறேன். 10க்கும் மேற்பட்ட முறை வந்து குண்டச்சட்டத்தில் போயிட்டு வந்திருக்காருன்றீங்க. அப்படியாப்பட்ட ஒரு நபரை நீங்கள் காவல்துறை சரியான முறையில் விசாரணை பண்ணி குற்றவாளிகளை அதாவது ஆதாரங்களையும் சாட்சிகளையும் நீதிமன்றத்தில் போய் நிப்பாட்டினீங்கன்னா நீதிமன்றம் தண்டிச்சிருக்க போகிறாங்க. அவங்க ஆயுள் தண்டனை இல்லை தூக்கு தண்டனை ஏதோ கொடுப்பாங்களா இல்லையா? அப்போ கொடுக்குறது என்பது அது வேற, அதுதான் சட்டத்தின்படி நீதியின்படி நடக்கக்கூடிய விஷயம். அப்படியெல்லாம் செய்யாமல் அவனை விட்டுட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அவனை பிடிச்சி நீங்கள் என்கவுண்டர் பண்ணிவிட்டு இதன் மூலயமா தமிழக அரசுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் ஆம்ஸ்டாங் படுகொலையில் பாருங்கள் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை காட்டுறாங்க. ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பாருங்கள் தமிழக அரசு சூப்பராக வேலை செஞ்சு பாருங்கள், 3 என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இப்படி தான் பொதுமக்கள் மத்தியில் பேசி பொருளாக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சிசிங் ராஜாவோ இல்லை என்கவுண்டர் செய்யப்பட்ட அத்தனை பேரும் வந்து நல்லவங்க, அவங்க எந்த வழக்கிலையும் சம்பந்தம் இல்லை, உத்தம புத்திரனுங்க, பத்திரமாட்டுத்தாங்க, இப்படியெல்லாம் சொல்லி நம்ம நாரடிச்சுக்க போகிறது இல்லை தான். அவங்க குற்றவாளிகளாக இருப்பாங்க, குற்றவாளிகளாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்கள வந்து தண்டிப்பதற்கு நீதித்துறை தானே தவிர காவல்துறை தண்டிக்க முடியாது.
உங்ககிட்ட இருக்கிற துப்பாக்கி எதுக்குன்னு சொன்னால் மக்களை பாதுகாக்கும், உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை பாதுகாக்கிறதுக்கு தான். ஆனால் உங்களுக்கு ஆபத்து வந்த மாதிரி சொல்லி என்கவுண்டர்னு போடுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் மிகப்பெரிய ஒரு தவறுன்ற நான். சில அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் வந்துட்டு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு உத்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, இவர் என்கவுண்டரில் போட்டணும் அப்படின்னு. அதற்கு உடன்படாத அதிகாரிகள் சில பேர் இருப்பாங்கல்ல, இல்லை எனக்கு அதனால வந்துட்டு ஈடுபாடு இல்லை, என் மனசாட்சி ஒத்துக்காதுங்கிற நிலையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. இது 80-90% இருக்காங்க. அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா, உயர் அதிகாரி உத்தரவு போட்டு கூட கீழ்நிலை அதிகாரிகள் அது 90% இருக்காங்க. போய வேலை பார்த்துட்டு ஒரு உயிரை நான் எடுக்க மாட்டேன்னு போறதுக்கு ஒரு 10% தான் அவங்கள இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, பெருமையா பேசி அந்த மாதிரி நபர்கள் தான். இப்போ இந்த சரவணன் இது போன்ற நபர்கள் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம். ஏன்னா இவங்களுக்கே பார்த்தீங்க, இப்போ வெள்ளத்துறைக்கே எடுத்துட்டீங்கன்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு பேர். நான் என்ன கேட்குறேன், வீரமணி வந்து பீச் ஓரமாக நின்று பேசிட்டு இந்த வீரமணியை வந்து வா ஸ்டேஷனுக்குன்னு கூப்பிட்றாங்க. அவன் தனியாக வரான், அவனை கூப்பிட்டு வந்து ரோட்டில் நிப்பாட்டி டப்னு போட்டுவிட்டு பைக்கில் ஏறி ஓடுறது வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டா? நீங்கள் இது வெளியே உங்கள் மனசாட்சி சரி மனசாட்சியே விடுங்க, உங்கள் குழந்தைங்க மேலே சத்தியமிட்டு சொல்லுங்கள், அவங்க எங்களை ஆயுதம் கொண்டு அடிக்க வந்தாங்க, தாக்கினாங்க, நான் என் உயிரை காப்பாற்றுறதுக்காக வேறு வழி இல்லாமல் நான் சுட்டேன்னு சொல்லி இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டெல்லாம் லைனாக நிற்க வச்சு அவங்களுடைய குடும்ப குட்டிகளெல்லாம் நிற்க வச்சு அவங்க சத்தியம் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் இப்படி தான் வந்து என்கவுண்டர் பண்ணணும். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்கவுண்டர் பண்ண நபர்கள் குற்றவாளிகள் தான், இல்லைன்னு சொல்லலை. அது சட்டத்தின் அடிப்படையில் தண்டிங்க. சட்டத்தில் அப்படி ஒரு அதிகாரம் காவல்துறைக்கு இருக்குது. நிரபராதியை குற்றவாளி ஆக்கலாம், குற்றவாளியை நிரபராதி ஆக்கலாம், அவ்வளோ அதிகாரம் இருக்குது. ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்சு ஒரு கொலை பண்ணுறான், இவர் தான் கொலை பண்ணாருன்னு ஃபெமிலியர் ஆகிடுது. அப்போது சாட்சிகள் ஆதாரங்களை சேகரிக்கும்போது அவர் குற்றவாளிக்கு ஆதரவாக காசு வாங்கிட்டு எந்த ஆதாரத்தையுமே சேர்க்க மாட்டாங்க. சாட்சிகள் முன்னுக்கு பின் எஃப்ஐஆர் போடுவாங்க. அப்போ என்ன ஆகும், நீதிமன்றத்துக்கு போனால் அந்த வழக்கு நடந்துன்னா உடஞ்சிடும், அவன் உண்மை நிரபராதின்னு விடுதலை செய்யப்படுவான். இந்த மாதிரி எத்தனை வழக்குகளில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க சொல்ல நிறைய நான் சொல்லுவேன். நான் நிறைய வழக்குகளில் இதுமாரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் குற்றவாளிகளுக்கு தரப்பாக செயல்பட்டு அதுலேயும் இருக்காங்க. ஒரு 50% நேர்மையாக உண்மையாக செயல்படக்கூடிய ஒரு 50% காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்குது. பட் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்பட்ட சில அதிகாரிகள் வந்து நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி வெளியேறின அதிகாரிகளும் உண்டு அப்படின்னு. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு சிவகார்த்தினுடைய தந்தையை வந்துட்டு ஒரு சில உதாரணங்கள் சொன்னாங்க. திருச்சியில் இருந்தார், ஜெயலலிதா இருந்தார், அவர் வந்துட்டு தாஸ் அவர்கள் ரொம்ப நேர்மையான மனிதர், ஆனால் அவருக்கும் இப்படிப்பட்ட சில அழுத்தங்கள் கொடுத்தது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசப்படுவாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி உண்மையாது இல்லை? அப்படி இல்லை, நடிகர் சிவகார்த்திகனுடைய தந்தை வந்து தாஸ் வந்து ஜெயில் சூப்பரண்ட். அவர் என்கவுண்டர்லாம் பண்ண முடியாது, அவர் காவல்துறையில் சிறைத்துறை. அதில் வந்து இந்த இது வராது. பட் ஆனால் அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் செய்யணும். ஜெயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நானே அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தேன். அவர் திருச்சி சிறையில் இருக்கும்போது நான் இருந்திருக்கேன், சென்னை சிறையில் இருக்கும்போது இருந்திருக்கேன், வேலூர் சிறையில் அவர் இருக்கும்போது நான் இருந்திருக்கேன். அப்போது கிண்டலாக சொல்லுவார், திருச்சிக்கு போகும்போது நான் எந்த ஜெயிலுக்கு போனாலும் பின்னாடியே உன்னை அனுப்பிச்சி விட்றாங்களே ரகீம் அப்படின்னு சொல்லுவார். யார்? தாஸ் சார் சொல்லுவார். ஆனால் அவர் சிறையில் எப்படின்னு சொன்னால் நேர்மையான அதிகாரி. அவர் எப்படின்னா சிறையில் வந்து சிறை கைதிகளுக்கு வரக்கூடிய உணவு வகைகளில் காசை அடித்து சாப்பிட்றது தான் பெரும்பாலான சூப்பரண்டுகள் இருப்பாங்க. ஆனால் இவரெல்லாம் ஒரு நல்ல மனுஷன். தண்ணி கூட வீட்டில் எடுத்து தான் குடிப்பார். தண்ணி கூட வந்து சிறைக்கு வரக்கூடியது கைதிகளுக்காக வரக்கூடிய தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ பிடிமாதமாக இருப்பார். அதேமாரி ஒரு பால் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கைதிகளுக்கு வருது, கைதிகளுக்கு சரியான முறையில் விநியோகிக்கணும். இதுதான் அவருடைய இதுவாக இருந்தது. திறமையாக வந்து யார்கிட்டையும் 10 பைசா வாங்க மாட்டார் கைதிங்கிட்ட. அதாவது ஒரு அது திருச்சி சிறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்து கிராமத்துலேருந்து தான் வருவாங்க இல்லையா சிறை, அவங்களுடைய கணவரோ இல்லை பிள்ளையோ. அவர் எப்போவுமே 5 மணிக்கு மேலே மனு ரூமெல்லாம் மூடிடுவாங்க. கொடி இறக்குனதுக்கப்புறம் மனு காட்ட முடியாது. கொடி டெய்லி ஏற்றுவாங்க, சாயங்காலம் 5 மணி ஆச்சும் கொடி இறக்கிடுவாங்க. அப்போ இவர் 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது ஐயா நான் மனு பார்க்க நேர்காணல் மனு பார்க்க வந்தேன், ஐயா என் பிள்ளைய பார்க்க முடியலையா, நான் இன்றைக்கி நைட்டு இங்கே தங்க முடியாதுயா அப்படின்னா டபுள் நேரட்டாக வருவார். வந்து என்ன பண்ண உள்ளே போவார். போயிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வாங்க. சார் என்ன சார் மணி விடுறா, பாவம் கிளவி எங்கேருந்தோ வந்துடுங்க, மனு பார்த்துட்டு போடும். அந்த இரவு கூட லாக்அப் பண்ண நபரை கூட கூப்பிட்டு வந்து காமிச்சு அனுப்பி விடுவார். அதெல்லாம் அவருடைய இது வேறாது. இது வந்து சட்டத்துக்கு எதிரானது. லாக்அப்புக்கு பிறகு ஒரு கைதியை கூப்பிட்டு வந்து மனு காமிக்க கூடாது.
பட் அவருக்கு என்னன்னு சொன்னால் அந்த வயசான கிழவிங்க அந்த குடும்பம் அங்கே ரோட்லேயே கிடக்கும், அடுத்த நாள் அவங்க அந்த ஊர்லேருந்து வரணும், அந்த ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு நபர். சட்டமா மனிதாபிமானம்னு பார்க்கும்போது மனிதாபிமானம் தான். இது நம்ம தானே சூப்பரண்டு, நமக்கு மேலே யாரும் இல்லை சுப்ரியர், நாம தான் சுப்ரியர். ஆனால் அவர் நினைச்சு அதெல்லாம் முடியாது, நாளைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம போய் கேஸ் போட முடியாது, அவரை திட்ட முடியாது. அப்படி மனிதாபிமான செயல்பாடு அது வந்து சிறைத்துறை. ஆனால் இது என்கவுண்டரெல்லாம் காவல்துறை பண்ணது. இப்போ சமீபத்தில் ரஜினி அவர்களோட வேட்டையன்னு ஒரு படம் வந்து நடிக்கிறாரு. அந்த படத்தில் அவரோட கதாபாத்திரத்தை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு தான் அவர் சொல்லப்படுறாரு. ரொம்ப நேர்மையான அதிகாரி, ஆனால் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாரு, மறுபடியும் ஒரு கேஸுக்காக ஒரு கூப்பிடும் அப்படின்னு. பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே வந்துட்டு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக நடிக்கிறதுல ஒரு ஆர்வமும் கௌரவமும் கெத்தும் காட்டும்போது இது சமுதாயத்துக்கு வந்துட்டு எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு உதாரணமாக இருக்குமா இல்லை எப்படி? இல்லை, அது வந்து எப்படின்னா அந்த படத்தினுடைய அந்த காட்சிகள் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தானே. அது அவங்க பணத்துக்காக தான் அவங்க செய்கிறாங்க, பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக. ஆனால் நேச்சுரல் என்கவுண்ட்ரு, அது போலி என்கவுண்ட்ரு இதெல்லாம் காட்ட முடியாது, காட்ட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த படத்தில் அந்த ஹீரோ ரஜினிகாந்த்னா, அப்போ ரஜினி வந்து ஒரு அநியாய அக்கிரமக்காரனை அவனை வந்து என்ன பண்ணான், அவன் வந்து பல பேரை கொலை இப்படி பண்ணுற நபர்களை வந்து என்கவுண்டர் பண்ணுற மாதிரி இப்படி தான் சீன் வைப்பாங்க அவங்க. ஏன்னா அது திரைப்படம், அது திரைப்படத்து வேற, நிஜ வாழ்க்கை வேற. ஆனால் நிஜத்தில் வந்துட்டு நமக்கு உண்மையிலேயே ஒரு என்கவுண்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு படம் பார்த்தா இந்த படத்தில் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு ஏதாவது ஒரு படம் உதாரணம் சொல்ல முடியுமாங்களா? ஒன்று கூட எனக்கு தெரிஞ்சு அப்படி எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா என்கவுண்டர் என்பது உண்மையில் அக்யூஸ்டுகள் தாக்க வந்தாங்கன்னா தான் என்கவுண்டர் பண்ணணும். பிடிச்சி வச்சு சுடுறது வந்து என்கவுண்டரே இல்லை. அது என்கவுண்டர் லிஸ்ட்டில், அது படுகொலை லிஸ்ட்டில் தான் வரும், கொலை வழக்கு தான் போடணும் காவல்துறை மீது. இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி நிற்கிறாரு, அவனை கொல்ல வராங்கன்னு சொன்னால் அவர் தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக சொல்லலாம், அதுதான் என்கவுண்டர். அதுன்னு சொல்கிறேன், ஏடியில் அப்பு பாலன் எப்படி சுட்டு கொல்லப்பட்டாங்களோ அதை தொடர்ந்து அதன் பிறகு வீரப்பனே அப்படி தான். ஏற்கனவே அவங்க இதுவாகிடுச்சு, அவங்களுக்கு சுட்டு இதுமாரி வந்து 2002 வந்து பெங்களூரில் இமாம் அலி உட்பட 5 பேரை வந்து, ஒரு பெண் உட்பட 5 பேரை சுட்டு கொண்டாங்க. அதுமாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மேற்கோள் காட்டலாம். இப்போ ஒரு திருச்சியில் கொம்பன் ஜெகன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்போ இங்கே செங்கல்பட்டில் வந்து 2 பேர் வந்து பசங்க வந்து, ஆனால் அவங்கள வந்து என்ன பண்ணுறது, காவல்துறை வந்து வேறு ஒரு வழக்கில் கைது பண்ணி அவங்க கூட்டின்னு போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. காவல்துறை அவங்களும் உட்காந்து சாப்பிட்ற அந்த சிசிடிவி கேமராலாம் வீடியோலாம் வெளியே வந்துடுச்சு, சாப்பிட்றாங்க. ஆனால் அடுத்த நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க காரில் வேகமாக வந்தாங்க, காவல்துறை வந்து இதில் பணியில் இருக்கும்போது நிறுத்த சொன்னாங்க, நிறுத்தாமல் வேகமாக போச்சு. காரை துரத்திக்கிட்டே போகும்போது திரும்பி அந்த காரிலேருந்து இறங்கிய 2 நபர்கள் போலீஸாரை பார்த்து கண்ட்ரி துப்பாக்கியாலும் வெடிகுண்டு வீசி கொல்ல பார்த்தாங்க. அப்போ காவல்துறை அவர்களை சுட்டுது, கொன்னாங்க. ஆனால் அதன் பிறகு சிசிடிவி கேமரா வெளியே வந்துச்சு. அவங்க ஹோட்டலில் வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருக்கானுங்க, இதே போலீஸ்காரன் தான் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். சாப்பிட்டுட்டு போலீஸ்காரன் கூட்டு நடந்து போகிறது அப்படியே வீடியோவே இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், அவங்க குற்றவாளிகளாக இருக்கலாம், நீதியின் முன் நிறுத்தி தண்டிங்கன்ற நான். அதை நீங்கள் வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்காதீங்க.